எந்த இறைவனையும் போய் முதல்ல தொட்டு வணங்கிறாங்க, மிகப்பெரிய தோஷம். யாரெல்லாம் சுவாமியை போய் தொட்டு வணங்குறாளோ அவளுக்கு தோஷத்துல தோஷம். காலகத்தி தோஷம், செப்பகத்தி தோஷங்கிற தோஷமே இதெல்லாம் வரலாம். நம்மெல்லாம் போன சாமியை தொட்டு பொழுது சாமி காலில் மந்திரம் சொல்றது இதெல்லாம் கூடவே கிடையாது. விக்கிரகங்களை தொடக்கூடிய தகுதி இல்லை. அவள் தொடரானா அது பிறவியினுடைய பெயர். அவளுக்கு மந்திரம் தெரியும், தந்திரம் தெரியும், வியாக்கம் தெரியும், அதற்கு பிறந்தவங்க. நாம நேற்று கருதிருப்போம், இன்னைக்கு பஸ்ஸில் யாரையும் பேசியிருக்கோம், இந்த நாள் வீடு குடிச்சிருக்கோம். ஒரு துளியாவது நமக்கு நகைக்கல்ல இருக்குமா? அந்த பாவத்துக்கு ஆழாக இறைவன் அனுக்கிரகம் பண்றானா இறைவனை நீ வணங்கிருக்கோம். உங்க இருக்கிற இறைவனை எத்தனை நேரம் நாம் பாடும்போதோ பேசும்போதோ நம்முடைய எச்சி கூட சாமி மேல தெரிவிக்கணும். அதெல்லாம் தள்ளி தான் பண்ண பார்த்தீங்களா? வேதம் சொல்லு, உள்ள போய் பேசக்கூடாது. நெய்வேத்தியம் பண்றா இருந்தாலும் நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லணுமா? நீ அஞ்சிக்கோ கொடுக்கணும். குழந்தைக்கு போய் எப்படி இப்படிலாம் போட்டுக்கிட்டு பின்னாலே ஓடுறாங்க, அது மாதிரி சுவாமிக்கு அதை எடுத்து அவருடைய வாயில ஓட்டுறாங்க.